அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நீதிமொழிகள் 11:23. நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். நீதிமானின் ஆசை நன்மை அப்படின்னா, நீதிமான் சொன்னார் நன்மையே பேசுகிறவர்கள், நன்மையே செய்கிறவர்கள், நன்மையை விரும்புகிறவர்கள், எல்லாரும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். அவர்கள் ஆசை அனைவரும் மகிழ்ச்சியா சந்தோஷமாய் இருக்கணும் என்று நன்மையானதை யோசிக்கிறவர்கள், நன்மையானதை செய்கிறவர்கள். இவர்கள் தாங்க நீதிமான்களுடைய குணாதிசயம். எது இப்போ நீதிமானுக்கும் ஒரு துன்மார்க்கனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நேர்மாறானவர்கள். துன்மார்க்கனை போல சிந்தியாமல், துன்மார்க்கனை போல செய்யாமல், துன்மார்க்கனை போல நான் நல்லா இருந்த போது அடுத்த எப்படி போனாலும் பரவாயில்ல என்று தான் குடும்பம், தான் எதிர்காலம், யாரை அழித்தாலும் தான் முன்னேறிவிட வேண்டும், எவன் கெட்டாலும் பரவாயில்ல நான் வாழ்ந்த போது என்று நினைக்கிற அந்த துன்மார்க்கரை போல் இல்லாமல், அடுத்தவர் நலனுக்காக வாழ்கிறவர்கள், அடுத்தவர் நலனை சிந்திக்கிறவர்கள், எல்லாரும் நன்றாயிருக்கணும், எல்லாம் நன்றாயிருக்கணும் என்று ஆசைப்படுகிறவர்கள் தான் நீதிமான்கள். அதுதாங்க நீதிமான்களின் ஆசை. இந்த நீதிமான்கள் யாருக்கும் தீமை செய்ய மாட்டார்கள். இவர்களால் எல்லாருக்கும் நன்மையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் தாங்க உண்டாகும். அவர்கள் தாங்க நீதிமான்கள். நான் சொல்றதெல்லாம் அப்படியே மனதில் வைக்கணுங்க. இந்த வருஷத்துல ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கணும், ஒரு நீதிமான் என்றால் எப்படி இருக்கணுங்கிறத நீங்க மனசுல வைக்கணும். நீங்கள் நீதிமொழிகள் 11:10 வாசித்து பாருங்க. இப்ப நீதிமான்களை குறித்து சொல்ல அருமையான ஒரு வார்த்தைங்க அது. நீதிமான்கள் நன்றாய் இருந்தால் பட்டணம் களிகூரும். நீதிமான்கள் நல்லா இருந்தா பட்டணமே சந்தோஷமா இருக்கா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி நீதிமான்கள் பட்டணத்துக்காக வாழ்கிறவர்கள், மக்களுக்காக வாழ்கிறவர்கள், மக்களின் நலனை விரும்புகிறவர்கள். அவர்கள் சந்தோஷம்தான் தங்கள் சந்தோஷம் நினைக்கிறவர்கள். தான் உயர்ந்தார் அவர்களும் உயர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் கர்த்தருக்குள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். இப்படி இந்த வருஷத்துல இதை கேட்கிறவர்கள், அப்படி உங்கள் ஆட்டிடியூடு, உங்களுடைய சுபாவங்கள், விருப்பம், வாஞ்சையெல்லாம் இருக்கும் என்றால் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையின்படி நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் விரும்புகிற, ஆசைப்படுகிற அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.